நீஃப்லிமாலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் வீர வணக்கம். வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். இது உண்மையாக கம்யூனிஸ்ட் கதை தான். இன்னைக்கு வீர வணக்கங்கிறத எல்லாரும் சொல்லி ஒரு மாதிரி கொச்சப்படுத்தப்பட்டாலும் அன்னைக்கு வீர வணக்கம் அப்படின்னா நம்ம கம்யூனிஸ்ட், நம்ம எல்டிடியினர் இப்படிதான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இது சுதந்திர போராட்ட காலத்துல கேரளாவில் ஆண்டான் அடிமை முறையை ஒடுக்கிறதுக்கு பாடுபட்ட ஒரு பி. கிருஷ்ணன் பிள்ளை அவருடைய வாழ்க்கை வரலாறு. ஆனா அந்த வாழ்க்கை வரலாறா டாக்குமெண்ட்ரியா சொல்லி போர் அடிக்காம கமர்ஷியலா கலர்ஃபுல்லா சினிமாவா எடுத்திருக்கிறாங்க. கலர்ஃபுல்லா ஒண்ணு ஆகா ஓகோ அந்த மாதிரி பிரம்மாண்ட காட்சிகள் வேற மாதிரி அழகான ஒரு வீரரோட கதையை நாவலா படிச்சா அப்படி இருக்கும். அப்படி மைல்டா இருக்கும்ல. அந்த மாதிரி நம்ம தமிழ்ல டப் பண்ணிருக்காங்க இந்த படத்தை. தமிழ் மலையாளம் ரெண்டும் பை லாங்குவேஜ் இல்ல, பை லாங்குவேஜ் எடுக்க டப் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஏன்னா சிங்க் சுத்தமா ஒட்டல. அவங்க பேசுற தமிழ் மலையாளிங்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருந்துருக்கும். என்கிட்ட சொன்ன நான் கூட அப்படிதான் நினைச்சேன். ரெண்டு மொழியும் ஒரே சைடா தான் வெளியா இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அது சில பேர் பேசுறாங்க, அவங்க ஒண்ணு பேசுறாங்க, வாய்ஸ் ஒண்ணு கேக்குது நமக்கு. அதுவே ஒரு பக்கத்துல பாக்குறப்ப ரொம்ப கடுப்பா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வீர வசனம், ஒரு உணர்ச்சிகரமா பேசுறப்பெல்லாம் முதல்ல நம்ம அந்த வார்த்தை தெளிவா இருக்கணும். சமுத்திரக்கனி பேசுறது நல்லா இருந்தது. மத்தவங்க எல்லாரும் பேசுறதுமே டப்பிங் ஓவர் ஆக்டிங் பண்ணாம நடிச்சிருக்காரு. ஓவரா டயலாக் இல்லாம நெஞ்சு நக்காம சமுத்திரக்கனி கரெக்டா கொடுத்துருக்காரு. கிருஷ்ணபிள்ளையா இருக்கு. அவர் தானே. அதாவது பரத் நாகர்கோவில் கன்னியாகுமரி பகுதியில் ஒரு செல்வந்தர் வீட்டு பிள்ளை. அவருக்கு ஒரு பொண்ணு கூட படிக்கிறோம், பக்கத்து ஊரை சேர்ந்தவன். பரத் ஊர்ல இந்த தீண்டாமை வேண்டாமை எல்லாம் கிடையாது. பக்கத்து ஊரையும் திருத்த நினைக்கிறாரு, அவங்களுக்கும் நல்லது செய்யறாரு. ஆனா ஆண்டான் வர்க்கம் இருக்குல்ல, பரத ஆண்டான் வர்க்கத்தை சேர்ந்தவர் தான். ஆனா அடிமை வர்க்கம் வேணும்னு நினைக்கிற வர்க்கம் ஒரு பக்கத்து ஊர்ல இருக்குது. அப்ப அவங்க முன்னேற விடாம அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. இது பொறுக்காம நெஞ்சு பொறுக்குது இல்லைன்னு பரத் அந்த ஊரையும் மாற்ற முயற்சிக்கிறாரு. இதுல சில பிரச்சனைகள். இந்த நேரத்துல பரத்தோட பொண்ணுக்கு அந்த ஊர் அடிமைப்பட்ட சனத்தோட பையன், அதாவது இவர் வீட்டுலதான் வேலை பார்க்கறான் அவங்க அப்பா. அந்த பையனுக்கும் ஒரு கல்லூரியில ஒன்னா படிக்கிறாங்க. அவன் முதல் மாணவனா இருக்கான். இந்த பொண்ணோட சந்தேகங்கள் எல்லாம் தீர்க்கிறான். சோ அந்த பொண்ணு இவனே நமக்கு சாதகமானவனா ஜாதகமானவனா கிடைச்சா நல்லா இருக்கு நினைக்குது. இப்போ பரத் தடையா இருப்பாரான்னு பார்த்தா, நம்ம சினிமாவில் வர்ற ஹீரோக்கள்லாம் ஒரு பக்கம் ஊருக்கெல்லாம் ஜாதி இல்ல பேதம் இல்லம்பாங்க, உள்ளுக்குள்ளார ஒரு ஜாதி வச்சிருப்பாங்கல்ல. அது நட்சத்திரம் பல பேர் அப்படி இருக்காங்க. ஆனா இவர் பொண்ணோட லவ்வுக்கு பச்சை கொடி காட்டுறாரு. ஆனா அந்த ஆண்டான் அடிமையா இருக்கிறவங்க, ஐயா குடும்பத்திலயா நீங்க எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னா, இதான் போல ஒழிச்சு கட்டணும் வாங்க, நான் உங்களை கிருஷ்ணன் பிள்ளை வீட்டுக்கு அவர் வாழ்ந்த இடத்தை காட்டுறாங்க. அவர் தான் அன்னைக்கு கேரளாவில கம்யூனிஸ்ட புரட்சி ஏற்படுத்தினாரு. கூட்டு போறாரு. இங்க பேபி அம்மான்னு ஒரு அம்மா கிருஷ்ணன் பிள்ளை காலத்திலேயே வாழ்ந்தவங்க இருக்காங்க. வரத்துக்கு இப்படா இங்க இருந்து அங்க தெரியும்னா கிருஷ்ணன் பிள்ளை நம்ம ஊர் நாகர்கோவில் மருமகன். இது இல்லாம பரத்தோட அப்பாவும் கதைப்படி அந்த கிருஷ்ணன் பிள்ளையும் ஒன்னா அன்னைக்கு போராடினாங்க. இந்த பேபி அம்மாவும். இந்த பேபி அம்மா மட்டும்தான் இப்ப அவரோட உயிரோட இருக்காங்க. அவங்களும் படத்துல வராங்க. அவங்க அவரோட வீடு, அவருடைய சிலை, அவருடைய நினைவிடத்தெல்லாம் காமிக்கிறாங்க. அவரோட வாழ்க்கையை பத்தி சொல்றாங்க. எப்படி எல்லாம் போராடினாருன்னா சமுத்திரகனி ஸ்கிரீன்ல தொப்புன்னு குதிக்கிறாரு, ஊரை திரட்டி போராடுறாரு. சுதந்திர போராட்ட காலத்துல ஜமீன் அடிமையா வச்சிருக்கு. பெண்களை இன்னும் அடிமையா வச்சிருக்கு. பெண்களை ஒரு பக்கம் ஜமீன் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருப்பாரு. ஜமீன் பையன் ஒரு பக்கம் பொண்ணுங்கிறது ஆணுக்கு மட்டும்தான். பெண்ணை தீண்டுன்னு தின்றாங்க. அங்கதான் பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் தப்பு இல்லையான சமுத்திரகனி போர்க்குடி தூக்குறாரு. ஒரு பக்கம் பையன் ஒரு பொண்ணை வீட்டுல தனியா இருக்கிறப்ப மடக்க போறான். அப்பாவை தேடி அவங்க அப்பா வேலைக்கு வர்றாங்க. அம்மாவை தூக்கிட்டு அப்பங்கன்னு உள்ள போறாரு. ஜமீன் இந்த ஜமீன் கேரளாவில் நிறைய படம், பிரேமோ ஏதோ ஒரு பேரு, நல்லா நடிப்பாரு. ஜமீனா கொடி கட்டி பறந்துருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டரா இருந்தது. என்ன பொறுத்தவரையும் கம்யூனிஸ்டத்தை இது இந்த முறை இது தப்பு. அந்த கேபிட்டலிசம் இல்லைன்னா கம்யூனிசமே கிடையாது. முதலாளித்துவம் இல்லைன்னா எங்க தொழிலாளித்துவம். முதலாளிகள் இருந்தால்தான் தொழிலாளிமார்கள். முதலாளிகள்
தொழிலாளிகளை அடிமையா நினைக்க கூடாது, அடக்கக்கூடாது. அவ்வளவுதான் நம்மளுடைய கருத்து. இல்ல இப்பவும் முதலாளித்துவம் இருக்குது, ஆமா, இப்பவும் தொழிலாளிங்க இருக்கிறாங்க, இது எப்பவுமே இருப்பாங்க. ஆனா அடிமைத்தனம் இல்ல, இல்ல அடிமைத்தனத்தையும் அவங்க சுதந்திரமா வேலை செய்யறாங்க, சுதந்திரமா. இன்னைக்கு சிஎம் இருக்காங்க, பிஎம் இருக்காங்க, இவங்க எல்லாம் இந்த புரட்சியை பண்ணிட்டு வந்தவங்க தான். ஆனா இவங்கள்ட்ட வேலை பாக்குறவங்க முதலாளிக்கு ஈக்குவலா நடத்தப்படுறாங்களா? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல, உலகத்திலே வாய்ப்பு இல்ல. உலகத்துல இப்போ நீங்க போய் சீனா வந்து கம்யூனிஸ்ட் நாடு, அங்க எது அரசாங்கத்தை எடுத்து ஒரு வார்த்தை பேச முடியாது, சீனா அதிபருக்கு எடுத்து பேச முடியாது. அவ்வளவுயா ரஷ்யா கம்யூனிஸ்டத்தை துண்டாடி போயிடுச்சு. இன்னைக்கு யாருமே நீங்க எழுத்து கூட பேசணும், சும்மா எழுத்து கூட சும்மா ஒரு ட்வீட் பண்ண முடியாது, நீங்க ஒரு வார்த்தை பேச முடியாது. இந்த மாதிரி ஒரு காலத்துல இப்போ RSS பிஜேபி எல்லாம் கேரளாவில் வேறுன்ற ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்துல கம்யூனிஸ்ட் எப்படி வேறுன்றுச்சுங்கிற ஒரு கதையை இந்த இயக்குனர் எடுத்திருக்கிறாரு. இருக்கிற கம்யூனிஸ்ட் அதுக்குள்ள காதல், லவ், கமர்ஷியல் படமா கலர்ஃபுல்லா எடுத்திருக்காரு. வீர வணக்கம் இந்த படத்தை அனில் வி நாகேந்திரன் இயக்கி இருக்கிறாரு. சமுத்திரகனி தான் நம்ம சொன்ன அந்த கிருஷ்ணன் பிள்ளையா நடிச்சிருக்கிறாரு. ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்தா இன்னும் நல்லா இருக்கும். பரத் வந்து அந்த ஜமீன் விட்டு பையன், ஆனா அடக்குமுறைக்கு எதிரானவர். ரித்தேஷ் வந்துதான் அதுல ஒரு காதல். அவன் வந்து ஒரு பக்கம் ஜமீனோட ஆளாவும் இருப்பான், ஒரு பக்கம் இவங்களுக்கும் எல்லாம் சொல்லி கொடுப்பான். அவனுக்கு ஒரு லவ். அப்புறம் பிரேம்குமார், ரமேஷ் ரெட்டி, சுரபி லட்சுமி, அவங்கதான் வந்து காதலி. அந்த இவங்களுக்கு காதலி யாருக்கு? அந்த பரத். அப்புறம் PK மேதினி, அவங்கதான் இப்ப உயிரோட இருக்காங்க, 90 வயசு, நல்லா இருக்காங்க. ஆதர்ஷ், சித்தார் ராணா, அஸ்விகா, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. என்ன ஒண்ணு, அவைலபிள் நைட் அவைட்ல நிறைய படம் எடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் கண்களுக்கு ஒட்டமா இருக்குது. ஆனாலும் ரொம்ப அழகான ஒரு ஆமா ஒரு படத்தை கொடுக்கணும்னு முயன்று இருக்காங்க. நவீன் பாரதியோட பாடல்கள், MK அர்ஜுனன், பெரும்பாவூர் G ரவீந்திரநாத், ஜேம்ஸ் வசந்தன், நம்ம ஜேம்ஸ் வசந்தன், CJ குட்டப்பன் அண்ட் அஞ்சல் உதயகுமார், 5-6 மியூசிக் டைரக்டர், 4-5 பாடல்கள், 2 கம்யூனிஸ்ட் சித்தாந்த பாடல்கள் வருது. PK மேதினி அந்த அம்மா கூட பாடினாங்க. இங்க வந்து பாடினாங்க, படத்தையும் பாடி இருக்காங்க. நல்லா இருக்குது. TMS செல்வகுமார், CJ குட்டப்பன், யாஷினி நிசார், ரவிசங்கர், சோனியா, இப்படி நிறைய பேர் பாடி இருக்கிறாங்க. ஏன் இவங்க பேர்லாம் சொல்றேன்னா, இந்த ஒரு கிரெடிட்டாவது அவங்களுக்கு நல்ல விஷயம் பாடி இருக்கிறாங்க. அந்த படத்துல மொத்தத்துல அனில் நரேந்திரா, அவர் வந்து அனில் நாகேந்திரா அருமையா ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்த தலைவரோட வாழ்க்கை வரலாறு போர் அடிக்காம டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுக்காம, கண்டிப்பா என்ன மாதிரி கேபிட்டலிஸ்டுக்கே பிடிக்குது, கம்யூனிஸ்டுக்கு ஏன் பிடிக்காது? ஓகேவா? நான் இப்போதைக்கு தொழிலாளி தான், நாளைக்கு முதலாளி ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? தொழிலாளிகளுக்கு எல்லாம் இந்த எண்ணம் இருந்தாலே முதலாளியோட கஷ்டம் புரியும். ஓகேவா? வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.